ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா லீட் கோடோட 155th ப்ராப்ளம் மின் ஸ்டாக். ஸோ இந்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம ஒரு ஸ்டாக் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த ஸ்டாக் என்னென்ன ஆப்ரேஷன்ஸை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா புஷ், பாப், டாப் அண்ட் ரிட்ரைவிங் த மினிமம் எலமெண்ட் அட் த கான்ஸ்டன்ட் டைம். ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஸ்டாக் 4 ஆப்ரேஷன்ஸை சப்போர்ட் பண்ணணும். என்னென்ன 4 ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ், பாப் அண்ட் டாப், இன்னொரு ஆப்ரேஷன் கெட் மினிமம். ஸோ இந்த மாதிரி 4 ஆப்ரேஷனை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த 4 ஆப்ரேஷன்ஸுமே என்ன டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பிக் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டியில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் இந்த ப்ராப்ளமில் இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங் பார்ட். ஸோ என்ன சேலஞ்சிங் பார்ட்னா பிக் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்ஸில் இருக்கணும். அந்த கெட் மினுமே ஸ்டாக்கோட ஆப்ரேஷன்ஸ் பேசிக்கலாக புஷ், பாப் அண்ட் டாப் பிக் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டியில் தான் எப்போவுமே இருக்கும். அண்ட் இந்த கெட் மினுங்கிறது பிக் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்ஸில் கொண்டு வரணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சேலஞ்சிங் பார்ட் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம எப்படி இந்த கெட் மினை பிக் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்சிட்டியில் கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, எப்படி நார்மலாக ஒரு ஸ்டாக் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ராப்ளமுக்கு தேவையான ஸ்டாக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக ஒரு ஸ்டாக்கில் என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா புஷ் இருக்கும், பாப் இருக்கும், அண்ட் தென் என்ன இருக்கும் அப்படின்னா டாப்புங்கிற ஒரு ஆப்ரேஷன் இருக்கும். ஸோ இந்த புஷ்ஷுங்கிற ஆப்ரேஷன் என்ன அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ஒரு ஸ்டாக்கில் எலமெண்ட்டை புஷ் பண்ணுறது தான், எலமெண்ட்டை இன்சர்ட் பண்ணுறது தான் புஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாப்புங்கிறதுமே பெரிய காம்ப்ளிகேட்டட் இல்லை. அந்த ஸ்டாக்கில் ரீசெண்டாக இன்சர்ட் ஆன எலமெண்ட்டை நம்ம ரிட்டர்ன் பண்ணணும், அதாவது ரிமூவ் பண்ணணும். ஸோ ரிமூவ் பண்ணுறது தான் என்னென்னா பாப். டாப்புங்கிறது என்ன அப்படின்னா ஸ்டாக்கோட ரீசெண்ட்லி இன்சர்ட்டட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத டிஸ்பிளே பண்ணுறது, ரிட்டர்ன் பண்ணுறது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் பேசிக்காக ஸ்டாக்கோட ஆப்ரேஷன்ஸ். லெட்ஸ் டேக் அன் அரே. ஸோ அரே ஸ்டாக்காக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன். ஸ்டாக்கை எது வச்சாலும் பண்ணலாம். அரே வச்சு பண்ணலாம், இல்லைனா லிங்க் லிஸ்ட் வச்சு பண்ணலாம், இல்லை அரே லிஸ்ட் வச்சு பண்ணலாம், எது வச்சு வேணாலும். ஸோ இந்த மாதிரி எது வச்சாலும் பண்ணிக்கலாம். இவங்க 3 பேருமே ஸ்டாக்கில் அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிற டேட்டா ஸ்ட்ரக்சரில் பிக் ஆஃப் 1 டைம் காம்ப்ளெக்ஸில் இருந்தாங்கன்னா அது நம்ம என்ன சொல்லுவோம்னா ஸ்டாக்குன்னு சொல்லுவோம். ஓகேவா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஸ்டாக்கில் புஷ் பண்ணுறேன்னா என்ன சொன்னேன், இன்சர்ட் பண்ணுறதுன்னு சொன்னேன்னா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ண போகிற வேல்யூ என்னவாக இருக்குன்னா 100 இன்சர்ட் பண்ணுறேன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன், 20 இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன 200 இன்சர்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் என்ன இன்சர்ட் பண்ணுறேன்னா 1 இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ புஷ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன். ஸோ மல்டிபிள் புஷ் பண்ணிட்டேன், 4 புஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இன்கேஸ் மறுபடியும் இன்னொரு புஷ் பண்ணுறேன், 5ங்கிற ஒரு எலமெண்ட் புஷ் பண்ணுறேன். இப்போ பாப் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. பாப் பண்ணணும் அப்படின்னா டாப்பில் இருந்த வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ டாப்பில் என்ன வேல்யூ இருக்குது, 5 இருக்குது. ஸோ 5 இந்த அரேலேருந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா, ஸோ 5 ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் என்னெல்லாம் இருக்குது, 1, 200, 20 அண்ட் 100 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பார்த்தீங்க அப்படின்னா தமிழில் ஸ்டாக் குவியல்னு சொல்லுவோம் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணியிருக்கோம், அப்படியே ஹையர் இண்டெக்ஸ் பொசிஷன்ஸில் ஒரு வேல்யூவாக என்ன பண்ணியிருக்கோம், இன்சர்ட் பண்ணிட்டே வந்திருக்கோம். ஸோ இதுதான் ஸ்டாக்கு. அண்ட் இப்போ இன்கேஸ் ஸ்டாக்கோட டாப்பில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டாப் மெத்தடை இன்வோக் பண்ணலாம். டாப் மெத்தடை என்ன ரிட்டர்ன் பண்ணணும், 1 ரிட்டர்ன் பண்ணிவிட்ருக்கோம். ஸோ இதுதான் பேசிக்காக ஸ்டாக். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கெலாம் எடுத்துக்கிற டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். புஷ் பண்ணுறதுக்கு என்ன இருந்திருக்கும், பிக் ஆஃப் 1 தான் இருந்திருக்கும். பாப் பண்ணுறதுக்கு என்ன இருந்திருக்கும், பிக் ஆஃப் 1 தான் இருந்திருக்கும். நெக்ஸ்ட்டு என்னென்னா டாப் என்ன அதே மாதிரி தான் வேல்யூ பிரிண்ட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ பைத்தானில் லென்த்தை வச்சு என்ன பண்ணிக்கலாம், இல்லைனா நெகட்டிவ் இண்டெக்ஸிங் வச்சு டாப்பில் என்ன வேல்யூ இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். இங்கே இப்போ சேலஞ்சிங் பார்ட் என்னவா இருக்குன்னா கெட் மினிமம் சேலஞ்சிங் பார்ட்டாக இருக்குது. ஸோ கெட் மினிமம் பண்ணும்போது நான் இப்போது இந்த இண்டெக்ஸ் இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாக்கில் கெட் மினிமம் பண்ணணும்னா எது மினிமமாக இருக்கும், 1 தான் மினிமமாக இருக்கும். ஆனால் இந்த 1 தான் மினிமம் அப்படிங்கிறத நான் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது, இந்த மொத்த ஸ்டாக்கையும் ஸ்கேன் பண்ண வேண்டியது இருக்குது. இப்போது ஒரு வேளை நீங்கள் இன்கேஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா மினிமம் ஒரு பாயிண்டரில் வச்சுட்டே வரலாம், ஒரு வேரியபிளில் மினிமமாக ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வரலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க. மினிமம் ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டே வந்திருக்கேன்னு வச்சுக்கோங்க. 1 தான் மினிமமாக இருந்திருக்கும். 1 நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 1 ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா ஓகே 1 ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பாப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. பாப் பண்ணிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா மொத்த ஸ்டாக்கையுமே என்ன பண்ணணும்,
ஸ்கேன் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து தவறான இம்ப்ளிமெண்டேஷனாக போயிடும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா வேறு ஒரு ஸ்டாக்கே மாடிஃபை பண்ணுறேன், ஸ்டாக்கோட ஸ்ட்ரக்சரே மாடிஃபை பண்ண போகிறேன் இப்போது. ஸோ ஸ்டாக்கில் வந்து வெறும் வேல்யூ மட்டும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கூட அடிஷ்னலாக ஏதாவது மெட்டாடேட்டா ஆட் பண்ணுறது மூலமாக என்னால் வந்து இந்த ஆப்ரேஷன்ஸை வந்து கெட் மினிமமையும் எல்லா மிச்ச ஆப்ரேஷன்ஸுமே வந்து பிக் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆமாம் பண்ண முடியும். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வெறும் ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இன்சர்ட் பண்ணுறதுக்கு பதிலாக 2 வேல்யூ இன்சர்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு வேல்யூ வந்து 0th இண்டெக்ஸ் ஒரு லிஸ்ட்டாக இன்சர்ட் பண்ண போகிறேன். அந்த லிஸ்ட்டில் வந்து 0th இண்டெக்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா வேல்யூ இருக்கும். அண்ட் ஃபஸ்ட் இண்டெக்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்சர்ட் பண்ணதில் மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். ஓகேவா? ஸோ தட் மறுபடியும் அடுத்த ஒரு எலமெண்ட்டை நான் இன்சர்ட் பண்ண போகிறேன்னா கரண்ட் மினிமம் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் பாப் பண்ணிட்டே வரும் அப்படின்னா ஸ்டாக்கோட டாப்பில் தான் என்ன இருக்கும், அதுக்கு சப்சிக்வெண்ட்டாக இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது எது மினிமமோ அந்த மினிமம் வந்து அந்த நோட்லேயே ஸ்டோர் ஆகி இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கு தான் நான் இந்த ஆப்ரேஷன் பண்ண போகிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ வந்து என்னென்னா ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணும், 100 இன்சர்ட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ 100 இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து 100 இன்சர்ட் பண்ணிடுவேன். இதுக்கு முன்னாடி வேறு ஏதாவது எலமெண்ட்ஸ் இந்த ஸ்டாக்கில் இருந்துச்சா, இந்த எலமெண்ட்ஸுமே இல்லை. ஸோ 100 இன்சர்ட் பண்ணும்போது 100 தான் வந்து என்னவாக இருக்கும், ஸ்டாக்கில் வந்து மினிமமாக இருக்கும். நெக்ஸ்ட் மறுபடியும் என்ன இன்சர்ட் பண்ணுறேன், 200 இன்சர்ட் பண்ணுறேன். 200 இன்சர்ட் பண்ணும்போது 20 இன்சர்ட் பண்ணுறேன். 20 இன்சர்ட் பண்ணிட்டு ஸ்டாக்கில் ப்ரீவியஸ் மினிமம் என்னவாக இருந்துச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஸ்டாக்கோட டாப், அதை 20 இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கோட டாப்பில் என்ன இருந்துச்சு, இந்த நோடு தான் இருந்துச்சு, 100,100 இருந்துச்சு. ஸோ ப்ரீவியஸாக இருந்த டாப்பில் இருக்கக்கூடிய வேல்யூவோட மினிமம் என்ன, 100. ஸோ 100 20 கம்பேர் பண்ண இது மினிமம் 20 தான் மினிமம். ஸோ 20 வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ 20,20 மாறிடுச்சா. இப்போ வந்து அடுத்த எலமெண்ட்டை வந்து புஷ் பண்ணுறேன், 200 புஷ் பண்ணுறேன். 200 புஷ் பண்ணும்போது 200 ப்ரீவியஸ் மினிமமையும் கம்பேர் பண்ணணும். 200 ப்ரீவியஸ் மினிமம் கம்பேர் பண்ணால் எது மினிமம், 220 கம்பேர் பண்ண மினிமம் 20 தான் மினிமம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து 1 இன்சர்ட் பண்ணுறேன். 1 இன்சர்ட் பண்ணும்போது 20யும் 1ஐயும் கம்பேர் பண்ண எது மினிமம், 1 தான் மினிமம். அண்ட் தென் 5 இன்சர்ட் பண்ணுறேன். 5 இன்சர்ட் பண்ணும்போது 1ஐயும் 5ஐயும் கம்பேர் பண்ண எது மினிமம், 1 தான் மினிமம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கை நான் இன்சர்ட் பண்ணி வச்சுப்பேன். இப்போ நான் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணலாம் எனக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, நான் எந்த எலமெண்ட்டை பாப் பண்ணாலுமே வந்து எனக்கு என்ன தெரியும்னா ஸ்டாக்கோட கரண்ட் மினிமம் என்ன அப்படிங்கிறது வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிக்க முடியும். எப்படி அப்படின்னா, இப்போ நான் இதை பாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, கரண்ட் மினிமம் என்ன 1. எப்படி எனக்கு தெரிஞ்சு, டாப்பில் இருந்த இதில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்க தான் கரண்ட் மினிமமாக இருக்கும். இப்போ மறுபடியும் இதை பாப் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, பாப் பண்ணிட்டேன்னா இப்போ எனக்கு கெட் மினிமம் பண்ணேன் அப்படின்னா எது மினிமமாக இருக்கும், ஸ்டாக்கோட டாப்பில் இருக்கக்கூடிய நோடில் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் என்ன இருக்கோ அதுதான் வந்து கரண்ட் மினிமமாக இருக்கும். ஸோ அதை நான் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டா போதும். ஸோ இப்போ வந்து நான் அவங்க கொடுத்துருந்த 4 ஆப்ரேஷன்ஸ் புஷ், பாப், டாப் அண்ட் கெட் மினிமம், இந்த 4மே வந்து என்னவாக இருக்குது, பிக் ஆஃப் ஒன் டைம் காம்ப்ளெக்சிட்டியில் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ இதோட கோடிங் பாட்டை பார்க்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கஸ்டம் கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இந்த கஸ்டம் கிளாஸை வந்து நம்மளை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இங்கே யூனிட்டில் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செல்ஃப் டாட் ஸ்டாக் ஈக்குவல் டு எம்டி லிஸ்ட்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து புஷ். கரெக்டாக? ஸோ புஷ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா செல்ஃப் டாட் மினிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கரெக்டாக? ஸோ மினிமம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான லாஜிக் இதெல்லாம் மினிமம் இஸ் ஈக்குவல் டு இனிஷியலாக என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா வேல்யூ, கரண்ட் வேல்யூ வந்து இன்சர்ட் பண்ணுற வேல்யூ வந்து மினிமம்னு அசீம் பண்ணிக்கிறேன். இஃப் ஸ்டாக் வந்து எம்டியாக இருந்துச்சு அப்படின்னா அதான் மினிமமாக இருக்கும். இன்கேஸ் எம்டியாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். செல்ஃப் டாட் ஸ்டாக் இது வந்து மினிமம் இல்லை, ஸ்டாக் வந்து எம்டியாக இல்லை அப்படின்னா இஃப் கண்டிஷன் வந்து ட்ரூவாக இருக்கும். ஸ்டாக் எம்டியாக இல்லைன்னா என்ன பண்ணணும், மினிமம் வந்து கம்ப்ளீட் பண்ணணும். மினி இஸ் ஈக்குவல் டு மின் ஆஃப் மினி கமா ஸ்டாக் ஆஃப் -1. ஸ்டாக்கோட டாப்பில் என்ன வேல்யூ இருந்துச்சு அண்ட் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிறது தான் மினிமமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இந்த ரெண்டத்தோட மினிமம் வேல்யூ என்ன அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணி மினிமம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா ஸ்டாக்கில் புஷ் பண்ணணும் வேல்யூவை. செல்ஃப் டாட் ஸ்டாக் டாட் அப்பெண்ட் ஆஃப் ஒரு லிஸ்ட்டாக இன்சர்ட் பண்ணணும், வேல்யூ கமா மினி. ஸோ இது வந்து ஸ்டாக்கில் புஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா ஸ்டாக்கில் வந்து பாப் பண்ணுறது. ஸோ பாப்புக்கு வந்து என்ன அப்படின்னா பைத்தானில் உள்ள டிஃபால்ட் பாப்பே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். செல்ஃப் டாட் ஸ்டாக் டாட் பாப் ஆஃப். நெக்ஸ்ட் வந்து டாப். செல்ஃப் டாட் டாப்புங்கிறது என்னென்னா ரிட்டர்ன் பண்ணணும். ஸ்டாக்கோட டாப்பில் என்ன வேல்யூ இருந்துச்சு, ஸ்டாக்கில் ரீசெண்ட்லி இன்சர்டட் வேல்யூ என்ன அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் செல்ஃப் டாட் ஸ்டாக் ஆஃப் -1 அண்ட் 0th இண்டெக்ஸ் பொசிஷனில் இருந்த வேல்யூ. நெக்ஸ்ட்டு கெட் மினிமம். ரிட்டர்ன் செல்ஃப் டாட் ஸ்டாக்
ஆஃப் -1 அண்ட் ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இந்த வேல்யூ. ஸோ இப்போ வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் சாம்பிள் டெஸ்ட் கேஸஸை. ஓகே செல்ஃப் டாட். ஸோ இப்போ ரன் ஆயிரும். சரி ஓகே, சாம்பிள் டெஸ்ட் கேஸஸ்லாம் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்மிட் ஆகிட்டுருக்கு. சப்மிட் ஆகிடுச்சு. 47 யூசர்ஸை பீட் பண்ணியிருக்கு, பர்சன்டேஜ் யூசர்ஸை பீட் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த ப்ராப்ளம் வந்து ஓகே, இந்த ப்ராப்ளமில் வந்து நம்ம அவங்க கொடுத்த விஷயங்களெல்லாம் பண்ணிட்டோம். அண்ட் இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். பை பாய்.